இறைவன் அழைத்திட பணியை செய்திட புதுவை வந்தாரே தந்தை அன்சால்தோ. இறைவன் அழைத்திட பணியை செய்திட புதுவை வந்தாரே தந்தை அன்சால்தோ. வாழ்க வாழ்க தந்தை அன்சால்தோ, வாழ்க வாழ்க தந்தை அன்சால்தோ, வாழ்க வாழ்க தந்தை அன்சால்தோ, வாழ்க வாழ்க தந்தை அன்சால்தோ. உள்ளத்தில் உறுதி தரும் இறைவனின் வார்த்தையை சுமந்து வந்தீர். நற்செய்தியாய் நாங்கள் வாழ்ந்திட இறைவழி நாளும் நடத்தி வந்தீர். தஞ்சமென்று வந்தவர்க்கு ஆறுதல் என்றும் நீயே ஆனாய். தடைகள் பல நீர் கடந்து வந்து எம் சபை வளர துணையான தந்தை அன்சால்தோ உம்மை வாழ்த்தி போற்றி பாடிய மகிழ்ந்திடுவோம், போற்றி பாடிய மகிழ்ந்திடுவோம். இறைவன் அழைத்திட பணியை செய்திட புதுவை வந்தாரே தந்தை அன்சால்தோ. மறுபணி ஆர்வத்தினால் எங்களின் தாயகம் வந்தவரே, ஏழையர் வாழ்வு மாறிட சீர்மிகு செயல்கள் செய்தவரே, சோதனை வாழ்வை வென்றவரே, சரித்திரமாய் மாறினீரே, வாழ்வெல்லாம் இறைவனை புகழ்ந்தவரே, உம் பணி வாழ்வால் உயர்ந்தீரே, தந்தை அன்சால்தோ உம்மை வாழ்த்தி போற்றி பாடிய மகிழ்ந்திடுவோம், போற்றி பாடிய மகிழ்ந்திடுவோம். இறைவன் அழைத்திட பணியை செய்திட புதுவை வந்தாரே தந்தை அன்சால்தோ. இறைவன் அழைத்திட பணியை செய்திட புதுவை வந்தாரே தந்தை அன்சால்தோ. வாழ்க வாழ்க தந்தை அன்சால்தோ, வாழ்க வாழ்க தந்தை அன்சால்தோ, வாழ்க வாழ்க தந்தை அன்சால்தோ, வாழ்க வாழ்க தந்தை அன்சால்தோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாவே. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த பெற்றோரே, இன்று திருப்பலியில் நாம் சிறப்பாக நமது இறை ஊழியர் மைக்கேல் அன்சால்தோ அருள்நாள் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியும் மற்றும் இந்த கீதாலயா இசைப்பள்ளிக்கு இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகள் நன்றியாகவும் இங்கு பயில்கின்ற இந்த குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் சிறப்பாக இறைவனை புகழ அவர்கள் இந்த இசைக்கருவிகளையும் தங்களது வாய்ப்பாட்டுக்களை பயன்படுத்தி இறைவனுக்கு புகழ் சேர்க்கவும், சிறப்பாக திருவெளிப்பாட்டு நிகழ்ச்சியில் பக்தியோடு மக்கள் பங்கு பெறுவதற்கு உதவி செய்வதற்கும் இதை பயன்படுத்தவும் மற்றும் இவருடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இந்த பள்ளியில் பயின்ற இந்த காரியங்கள் இவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றும் நாம் திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரர்களே, இன்று நம்ம தாய் திருச்சபை புனிதர்கள் அனைவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. நமக்கு ஒரு பெரிய விழா. ஏனென்றால் நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே நாம் சொல்லுகிறோம்,
புனிதர் அனைவரின் உறவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். இதை புனிதர்களுக்கும் நமக்கு இருக்கின்ற உறவு, அவர்கள் புனிதர்கள் நமக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுதல் மட்டுமல்ல, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அது வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாகவும் இருக்கிறவர்கள். என இந்த புனிதர்களின் விழாவின் பொழுது ஒரு மகிழ்ச்சியான விழா இது. மகிழ்ச்சியோடு நம்மோடு வாழ்ந்தவர்கள் இன்று இறைவனோடு இருக்கிறார்கள், நமக்கு அவர் வழிகாட்டுகிறார்கள் என்ற நம்பிக்கையும், அதே நேரத்தில் நாமும் இறைவனிடத்தில் இதே போல வாழ்ந்து இறைவனிடத்தில் நாம் செல்ல முடியும், இறைவனை முகமுக தரிசிக்க முடியும் என்ற ஒரு எதிர்நோக்கியும் நமக்கு இந்த விழா நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த ஜூபிலி ஆண்டின் எதிர்நோக்கின் நம்பிக்கையாளர்கள் என்ற அந்த ஜூபிலி ஆண்டை நாம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த விழா இன்னும் ஒரு புதியது ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது. எனவே இந்த அர்த்தங்களை உணர்ந்தவர்களாக விழாவில் இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறையில் தகுதியில் பங்கு பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேறு பயன்கள் நிறைந்த புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதரின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடுவது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாய் பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றைப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை வார்த்தைக்கு இப்பொழுது நாம் தீப மலரஞ்சலி செலுத்துவோம். முதல் வாசகம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெழுப்பாட்டிலிருந்து வாசகம். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ராயல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின்பு அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினர். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது,
இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 3 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி
எத்தன்மையாய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கியிருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்ளுவர். நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தியின் வார்த்தைகளால் என் பாவங்கள். இன்றைய நாளில் இந்த இடத்துல கீதாலயாவில் நாம் இந்த சகோதரி நடத்துகின்ற இந்த அனைத்து நிறுவனங்களுக்காகவும் ஜெபிக்கவும், சிறப்பாக முதலாக இந்த மடத்தை ஏற்படுத்திய அருட்தந்தை மைக்கேல் அன்சால்டோ அருளா நிலையில் இருக்கிறவர்களை புனித நிலைக்கு உயர்த்த வேண்டியும் இந்த திருப்பலியில் நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். 3ஆம் தேதி இந்த மடம் ஆரம்பித்து 250 ஆண்டுகள் முடிகிற ஒரு தருணத்தில் இந்த விழாவை இங்கு ஒரு சிறிய அளவில் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதோடு இன்று தாய் திருச்சபை புனிதருடைய பெருவிழாவை, அனைத்து புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. அதில் ஹீரோன்னு வச்சுக்குவோம், ஒரு ஹீரோ அல்ல ஹீரோயின். ஹீரோயின் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க? உங்களுக்கெல்லாம் யாரை பிடிக்கும்? எந்த ஹீரோவில் யாரை இருந்தே ஹீரோவை பிடிக்கும்? எந்த ஹீரோவை பிடிக்கும்? எனக்கு
பெரிய காட் சொல்கிறார். நீர் எல்லோரும் காட் தான் சொல்லுவீங்களா ஒருத்தர் ஆரம்பிச்சினால? சரி, சாதாரண சினிமா பட ஹீரோலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ரசிகர் மன்றம்லாம் வச்சுருக்காங்கல்ல, புரியுதா? அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஹீரோ, பெரிய ஹீரோவெலாம் இருக்கிறாங்க. அந்த ஹீரோ அல்லது ஹீரோயினுக்கு என்ன செஞ்சால் அவங்களுக்கு தெரியும்? அவளை சுற்றி லைட் போடணும், அப்படி தானே? விளக்கு போட்டிருக்கணும், புரியுதா? அந்த கரூரில் நினச்சி பார்த்தீங்கன்னா அங்கே விளக்கு நிறையா விளக்கு நிறுத்தி போட்டாங்களாம், டக்குன்னு இந்த பக்கம் விளக்க போட்டாங்களாம், அப்புறம் அந்த பக்கம் விளக்க போட்டாங்களாம், அப்படி போட்டாங்களாம். அப்படி விளக்க போட்டதாக நம்ம இப்போலாம் கேள்வி போகிறோம். திரும்பி இருட்டாக்கி விளக்க போட்டு அவர் வெளிச்சத்தை ஏற்படுத்தி அந்த ஹீரோவை பெருசாக காட்டுறாங்க. நம்ம சினிமா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ என்ட்ரன்ஸ், அவர் இப்போ என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது, என்ட்ரி கொடுக்கும்போது இந்த ஹீரோவுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க, இதை எப்படி வராரு, முதல்ல கால்லேருந்து ஆரம்பிப்பாங்க, ஷூலேருந்து ஆரம்பிப்பாங்க, அல்லது வேறு எங்கேயாவது ஒரு பகுதியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே பெருசாக்கி அதை காமிப்பாங்க. இது ஹீரோ, இதுக்கு லைட்டு போட்டால் தான் ஹீரோ மின்னுவார். ஆனால் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த புனிதர்கள், ஹீரோ புனிதர்கள், இந்த புனிதர்களுக்கு லைட்டு போட தேவையில்லை, அவங்களே லைட்டாக இருக்கிறாங்க, அவங்களே ஒளியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒளியாக இருக்கிறவர்கள், இறைவனின் ஒளியை பிரதிபலிக்கிறவர்கள். ஒரு தந்தை ஒரு மகனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறார். கோயிலுக்கு போகும்போது அங்கே புனிதர்கள் யார், எப்படி இருப்பாங்க, இன்றைக்கெல்லாம் புனிதர் விழா கொண்டாட பார்த்தீங்களா, புனிதர்கள் யார் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அந்த கோயிலுக்குள்ளார போன உடனே தந்தை என்ன செய்கிறார், அந்த கோவிலில் கண்ணாடியில் மொசாய்க்குன்னு சொல்லுவாங்க, அது பேர், கண்ணாடியில் புனிதர்கள் படம் போட்டிருக்கோம். புனிதர் என்ன செஞ்சாங்க, அவங்கெல்லாம் எந்த கருவியினால் அவங்க சாகடிக்கப்பட்டார்கள், மறைசாட்சியாக இருந்தால், அல்லது முக்கியமாக அவங்களுக்கு பொருட்கள்லாம் அவங்களுக்கு வைத்து படங்கள் போட்டிருப்பாங்க. அப்போ அவர் காமிக்கிறார், அந்த கண்ணாடியில் சூரிய வெளிச்சம் படுகிறது, அது ஒளி வருகிறது, ஒளியை வர்றதுனால இங்கே பார்க்க முடியுது, அதனால் இதுதான் புனிதர்கள். ஒன்று இந்த பையன் சொல்கிறான், எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு புனிதர் யாருன்னு. என்ன புரிஞ்சுப்பா? அவங்கக்கிட்ட ஒளி கிடையாது. எங்கேருந்து ஒளி வருது? இங்கே சொன்னாங்களே காடுகிட்ட இருந்து, அவங்ககிட்ட ஒளி இல்லை, கடவுள்கிட்டருந்து ஒளி வருது. வெளியே சூரியன்லேருந்து ஒளி வருது பார்த்தீங்களா? இந்த தம்பிக்கு சொன்னாங்களே காட் தான் என்னோட ஹீரோ, கடவுள்கிட்டருந்து ஒளி வருது. அந்த கடவுள்கிட்ட ஒளியை வரதை இந்த புனிதர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். எனவே நம்ம ஹீரோவுக்கெல்லாம் லைட்டு போடணும், ஆனால் இந்த ஹீரோ, இந்த செயின்ஸுக்கெல்லாம் என்னது, இந்த புனிதர்களுக்கு இறைவனே ஒளியாக இருந்து அவர்களை ஒளிரச் செய்கிறார். அவர் ஒளிரச் செய்கிறார், புரியுங்களா? சரி, இங்கே நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, அவங்க தான் நீங்கள் மியூசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற படத்தில் இருக்கிற ஒரு புனிதை பேர் தெரியுமா? செசிலியா புனிதர். இந்த புனிதைக்கு ஏன் இங்கே வச்சுருக்கிறாங்க? இந்த மியூசிக், அதாவது பாட்டு பாடுகிற இசைக்கருவி இசைக்கிறவர்களுக்கு பாதுகாவலி, அதனால் வச்சுருக்கிறாங்க. இசைக்கருவிகளை இசைத்து அந்த புனித அகுஸ்தினார் அவரை பற்றிய மறைவுரையிலே சொல்லுகிறார். அவர் இசைக்கருவி இசைத்து இசையினால் கடவுளுக்கு புகழ் சேர்த்தார். அப்படி சொல்லிக்கிட்ட வரும்பொழுது தான் புனித அகுஸ்தினாருடைய மிகப்பெரிய ஒரு வார்த்தை வருகிறது, ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெயிப்பதற்கு சமம்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தை செசிலியம்மா பற்றி அவருடைய மறை உரையில் அவர் எழுதியிருக்க இந்த புத்தகத்தில் வரும்போது தான் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெயிப்பதற்கு. அவை பாடுகின்ற பொழுது இசைக்கருவிகள் இசைத்து பாடுகின்ற பொழுது அந்த புனிதருடைய வேலை என்ன, விண்ணுலகத்தில் என்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க புனிதர்கள்? இறந்து போனவங்களாம் ஆவியா, இறைவன் ஆவியில் இறைவனுடைய புனிதராக சுற்றி இருக்கிறாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? இறைவனுக்கு உகந்த இறைவனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க. எங்கே நம்ம பார்க்குறோம்? தானியலாகமத்தில் பார்க்குறோம். தானியலாகமத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ இன்றைக்கி முதல் வாசகம் பட்சியம் பார்த்தீங்களா, திருவெளிப்பாட்டு நூலிலிருந்தும் சொல்லப்படுகிறது. அந்த இறந்து போனவர்கள் புனிதர்களாக இருப்பவர்கள் அந்த இறைவனை புடை சூழ்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னிசை கருவிகள் இறைத்து, கிண்ணறம் வாசித்து இன்னிசை கருவிகள் இசைத்து அவர் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் இறைவனை புகழ்ந்து பாடுதல் தான். இறைவனை புகழ்ந்து பாடி நம்முடைய கருவிகள் இசைக்கருவிகள் இசைத்து தான் இறைவனை நம்ம புகழ்ந்து பாட முடியும். அதுதான் விண்ணில் இருக்கிறவங்களும் செய்கிறாங்க, புனிதர்கள் அதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே தாவீது அரசரை நம்ம பார்க்குறோம். தாவீது அரசர் தெரியுமா உங்களுக்கு?
தாவீது அரசர் தெரியுமா? எந்த பகுதி ஆட்சி செய்தார்? யூதேயா நாட்டு எருசலேமில் தலைநகராக கொண்டு வாங்கலார். தூரத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் எருசலேமுக்கு வருகிறார். அவர் யூத குலத்தின் தோன்றியவர், மிகப்பெரிய ஒரு அரசர். அவரது உடன்படிக்கை பெட்டகத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதுக்கு முன்னால் இருந்து ஆடி பாடுகிறார். ஆடி பாடி இறைவனை வரவேற்கிறார். எனவே இறைவனை வரவேற்கிறது, இறைவனுக்காக புகழ் பாடல் பாடுவது, இன்னிசை கருவிகள் இசைத்து பாடுவது என்பது இறைவனுக்கு நாம் புகழ் சொல்லி தான் நம்ம விண்ணுலகில் செய்ய போகிறோம். குழந்தை தெரசம்மாள் சொல்லுகிற போது, விண்ணுலகில் இருக்கிற வாழ்க்கை நான் இது உலகிலே வாழ்கிறேன். அவர் என்ன செய்கிறாரு? அவர் எளிய கீதங்கள், என்ன கீதங்கள்? எளிய செயல்கள், அங்கே இருக்கின்ற செயல்பாடுகள்லாம் செய்கின்ற பொழுது இறைவனுக்கு புகழ் பாடல் பாடுகிறார். எனவே இறைவனுக்கு புகழ் பாடல் பாடி என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்று புனித சின்னப்பர் சொல்லுகிறார். இதே போல் இறைவனை புகழ்ந்தேத்துகிறவர் தான் இந்த புனிதர்கள்லாம். சிறப்பாக புனிதர்களில் எல்லாரும் புனிதராக முடியுமா? எல்லாரும் புனிதராகலாம். எல்லாரும் நம்ம எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிட முடியுமா? எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிட முடியுமா? நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவியா? ஃபாதர் ஆக போகிற, ரைட்டு, சரி, ஃபாதர் ஆக போகிற. எல்லா ஃபாதர் ஆனவங்களும் பிஷப் ஆகிட முடியுமா? எல்லா ஃபாதரும் பிஷப் ஆக முடியாது. புரியுதா? எல்லா பிஷப்பும் ஆர்ச்சி பிஷப் ஆக முடியாது. எல்லா ஆர்ச்சி பிஷப்பும் கர்தினால் ஆக முடியாது. எல்லா கர்தினாலும் திருத்தந்தி ஆக முடியாது, போப் ஆக முடியாது. புரியுது? ஆனால் நம்ம கத்தோலிக்க விசுவாசத்தில் என்ன சொல்கிறோம்? நம்ம எல்லாரும் என்னவாகலாம்? புனிதராகலாம். புரியுதா? நம்ம எல்லாரும் புனிதராகலாம். அதான் புனித சின்னப்பர் அவருடைய திருமுகத்தில் சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறாரு? அந்த கிறிஸ்தவர்கள் புதிய நம்பிக்கையாளரை பார்த்து புனிதர்களே என்று சொல்கிறார். இப்போ உங்களாம் பார்த்து நான் புனிதர்களேன்னு சொல்லணும். புனிதர்களே, நீங்கள் எல்லாம் புனிதர்கள். ஏன் நம்ம எல்லாம் புனிதர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும். வத்திக்கான திருச்சங்கத்தில் நான் சொல்லுது, எல்லாரும் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு என்ன? புனிதர்களாக வாழ அழைப்பு. நாம் புனிதர்களாக இருக்க வேண்டும். புனிதர்களாக சிறு வயதிலே புனிதராகலாம். இப்போது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, கடந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு புனிதர், 15 வயசு. இங்கே எத்தனை பேர் 15 வயசு இருக்கிறீங்க? 13 வயசு எத்தனை பேர் இருக்கிறீங்க? 8 வயசு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரைட், 15 வயசு தான். அவர் இறந்து போகிறாரு. 91 பிறக்கிறாரு. புரியுங்களா? 2005 2006 இறந்துடுறார். அந்த புனிதர் பேர் என்ன? கார்லோ அக்யூட்டிஸ். அந்த புனிதருக்கு இப்போ செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புனிதர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த புனிதருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன, சாதாரணவர், சாதாரண எல்லாரும் உங்களை போல் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு, ஜீன்ஸ் ஷர்ட் போட்டு, எல்லாம் போட்டு நல்லா ஜாலியாக இருக்கிற மனுஷன் பையன். அந்த பையன் என்ன செய்கிறாரு? அவருக்கு தெரிஞ்ச இந்த கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் தெரிஞ்ச உடனே எல்லா திவ்யநற்கருணை புதுமைகளையும் ஒன்று சேர்க்கிறார். உலகத்தில் தொடங்குறதுலேருந்து திவ்யநற்கருணை புதுமைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் இருக்குது, லைப்ரரியில் இருக்குது. அதெல்லாம் எடுத்து அதோடைய ஆராய்ச்சி பண்ணி அவைகளெல்லாம் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறார். ஒரு புதிய வெப்சைட் ஆரம்பித்து இந்த வெப்சைட்டில் எல்லா புதுமைகளும் இன்றும் இருக்கிறது. அந்த புதுமைகளை அவர் உலகெங்கு பரப்புகிறார். அதுக்கப்புறம் கடவுள் அவருக்கு சித்தம், அவருக்கு நோய் வந்துடுது, இரத்த புற்றுநோய் வந்துகிறது. அதில் கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படும் போதும் இறைவன் மீது, திவ்யநற்கரின் மீது பக்தியில் அந்த கஷ்டங்கள் இருக்கும்போது புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். நம்ம ஜாலியாக இருக்கும்போது பாட்டு பாடலாம். நம்ம தமிழில் ஒரு சொல்லுவாங்க, கோவணத்தில் 5 காசு இருந்துச்சுன்னா கோழி கூப்பிட பாட்டு வரும்னுவாங்க சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் காசு இருந்தால் போதும் கோழி கூப்பிட, நான் விடிய காலையிலேயே கோழி சேவல் கூவுறதுக்கு முன்னாடி இவருக்கு பாட்டு பாடுவாராம் எழுந்து உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நோயுற்று இருக்கிறார், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், அப்பொழுது பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். நமது இந்த ஜப்பான் நாட்டில் இறந்து போன புனிதர்கள், கொரிய நாட்டில் இறந்து போன புனிதர்கள் மறைசாட்சியாக இருக்கும்போது அவங்க சாக போகின்ற போது என்ன செய்கிறாங்க? பாடல் பாடிக்கொண்டு சாக செய்கிறார்கள். நம்ம திருத்தூதர் பணியில் பார்க்குறோம். திருத்தூதர் பணியில் சின்னப்பர் அடைக்கப்பட்டிருக்கிறார். சின்னப்பர் அடைக்கப்பட்டிருக்கும்போது சின்னப்பரும் பர்னபாசும் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஜெயிலில். துன்பத்தில் இருக்கிறாங்க.
அப்போ இவங்க ஆண்டவர் புகழ் கீதம் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. புகழ்ச்சி கீதம் பாடினாங்க. இதான் ஒரு புனித வாழ்க்கை. நாம் துன்பம் இருக்கின்ற பொழுதும் ஒரு புனித இறைவனின் புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால், நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போதும் உடல்நலக் குறைவில் இருக்கும்போது நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால், இறைவனுக்கு நாம் புகழ்ச்சி கீதம் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நாம் புனிதர்களாக உயர்த்தப்படுகிறோம். எனவே ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் புனிதராகலாம். எல்லாருமே, எந்த வயசு வித்தியாசம் கிடையாது. அவர் 15 வயசில் ஆனார். டொமினிக் சாவியோ, அவர் நான் சாவான பாவம் செய்வதை விட சாவது மேல் என்று சொன்னவர். அவர் என்ன செய்தார்? சின்ன வயதிலேயே அவர் இறந்தார். இறைவனுக்கு ஏற்றவரானார். பெண்கள் பிள்ளைகளுக்கு மரிய குரற்றி, தான் பாவம் செய்வதை விட அந்த ஆள் என்னை குத்தினாலும் பரவாயில்ல, தன்னை கத்தியால் குத்தினாலும் பரவாயில்ல, தன்னுடைய தொடையிலே கத்தியால் குத்தினாலும் பரவாயில்லை என்று இரத்தம் சிந்தி இறைவனுக்கு சாட்சியாக இறைவனை புகழ்ந்து கொண்டே மரித்தார். இப்படிப்பட்ட புனிதர்கள் தான் நமக்கு கண்முன் இருக்கிறார்கள். இந்த புனிதர்கள் அது மட்டுமல்ல, சாதாரண புனிதர்களும், நிறைய பாவம் செய்த புனிதர்களும், பெரிய புனிய ஒருத்தன் கடைசி நேரத்தில் கடவுள்கிட்ட மண்டாடும் பொழுது மோட்சத்துக்கு போன ஆள் யார் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? யாராவது சின்ன பிள்ளைங்க யோசித்து பாருங்க. சிலுவையில் இருக்கார் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது எத்தனை கல்லன்கள் அவரோடு இருக்கிறாங்க? 2 கல்லன்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கல்லன் என்ன சொல்கிறாரு? கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட. தப்பு செய்யலைன்னு தெரியும்னு சொல்கிறாரு அவர். நீ நல்லவருன்றாரு. இன்னொரு கல்லன் அவர் திட்டுறான், இவன் நம்மளை போகிறான் இல்லை, நீ இது கெட்டவன், அவர் தப்பு செய்யலை, அவர் நல்ல மனிதர்னு சொல்கிறார். அப்புறம் அந்த கல்லன் என்ன சொல்கிறான்? இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறான் இந்த கல்லன்? நீர் அரசுரிமையில் வரும்பொழுது என்னை நினைவு கூறுன்னு சொல்கிறான். வேண்டாம் ஆண்டவரே, நான் பாவிதான், நீ நல்லவர், ஆனால் நீ அரசு உரிமையில் வரும்பொழுது என் நினைவு கூறும். அப்போ என்ன இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு? என்னோடு இன்றே வான் வீட்டில் இருப்பாய். எவ்வளோ பெரிய கல்லன், அவனுக்கு கொலை செய்கிறாங்க, அவனை சாகடிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் இடத்துல மண்டாரு. அவர் மண்டாடுன்னு அவர் என்ன பண்ணுறாரு? கடவுள் அவனை மன்னிக்கிறாரு, வான் வீட்டில் அவனுக்கு இழந்துறாரு. மிகப்பெரிய ஒரு புனிதர் நாம் திருச்சபை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது புனித அகுஸ்தினார். அகுஸ்தினாரும் நிறையா வருஷம் பாவியாக இருந்தவர். கடவுள்கிட்டே வேண்டார், ஆண்டவரே இப்போ என்ன மணந்திருப்பாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், நான் இப்போ சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு கேட்குறார். அவர் மனம் மாறி அவர் புனிதராக மாறுகிறார். இன்னும் பல புனிதர்கள் இருக்கிறார்கள். ரீட்டான்னு ஒரு புனிதர் இருக்கிறாங்க. அவரும் சீட்டான்னு ஒரு எருசலேம் ஒரு புனிதர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பல தீய வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் இறைவனிடத்தில் திரும்பி வந்து இறைவனில் வாழ்கிறார்கள். சில பேர் சின்ன வயசுலேருந்து, உங்களை போல சின்ன வயசுலேருந்தே இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்து புனித வாழ்க்கை வாழ்ந்து பெரிய வயசு வந்தாலும் எந்த ஒரு விலகலும் இல்லாமல் நல்ல புனித வாழ்க்கை வாழ்கிற புனிதர்களும் இருக்கிறார்கள். நல்ல புனிதர்கள், குழந்தை தெரசம்மாள், அவருடைய தாயார், இது போல் சில நேரங்களில் நமக்கு புனிதத்தன்மை இறைவன் நமக்கு தருவார். கொஸ்மாஸ்தின்னு ஒரு புனிதர். இவர் சாதாரண ஒரு திருமணமானவர். அவர் வேலைக்கு போயிட்டு வரார். வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் அந்த மனைவி உடனே சமைச்சு தரலை. உடனே இவர் கோமாவது. கோமா என்ன பண்ணுறாரு? பக்கத்தில் இருந்த ஒரு பொருளை எடுத்து தூக்கி அந்த அம்மா மேலே எரிகிறார். எரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த அம்மா தப்பிச்சுக்கிறாங்க. தப்பிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க கையில் இருந்த தூக்கி எறிகிறாங்க இவர் மேலே. அது என்ன, இவர் மேலே விழுந்தது என்னது? புனிதருடைய வாழ்க்கை வரலாறு வந்து விழுந்துச்சு. அது விழுந்த உடனே அதை எடுத்து படிக்கிறார். படித்தவர் புனிதராக மாறுகிறார். அவர் புனித அந்த புனித வாழ்க்கை படித்தவர் என்ன பண்ணுறாரு? அந்த புனிதர்கள் போல் நான் வாழணும்னு சொல்லிட்டு புனிதராக மாறுறார். அதனால் கோவப்பட்டவர் தூக்கி எறிஞ்சவங்க கூட புனிதராக மாறிடுவாங்க. வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ஏதாவது கொடுத்து அது கூட தூக்கி எறிகிறீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ கூட நீங்கள் புனிதராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடவுள் கொடுப்பார். கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுறது தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுது? நீ ஞானஸ்தானம் பெற்ற உடனேயே நீங்கள் யாராக மாறுறீங்க? கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், இறைவனின் பிள்ளைகளாக இருக்கிற 2ஆம் வாசகத்தில்.
2ஆம் பிள்ளைகளாக இருக்கிற என்ன செய்ய முடியும்? என்ன ஆகலாம்? நம்ம இறைவனையே பார்க்கலாம். இறைவனை போல நாமும் இருக்க முடியும். இறைவன் தன்மையை நாமும் அடைந்து முடியும். நாம் நல்லவங்களாக இருக்கும்போது, மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற பொழுது இறைத்தன்மையை நாம் அடைய முடியும். அப்போது புனிதத்தன்மை அடையலாம். இதற்கு முழு உதாரணமாக என்னுடைய நற்செய்தியில் என்ன படித்தேன் நான்? உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அது என்ன பொதுவாக என்ன சொல்லுவோம்? நம்ம அதை மழைப்பொழிவுன்னு சொல்லுவோம். மழைப்பொழிவு. அந்த 8 பேறு பெற்றவர்கள். அது எப்படி இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்வை ஒரு சாராம்சமாக அவர் சொல்கிறார். 8 பொழிவுகளை சொல்கிறார். அதனால் நாம் இயேசுவை போல வாழ்ந்தால் அந்த மழைப்பொழிவில் பேறு பெற்றோர், ஏழ்மை எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இரக்கங்காட்டுவோர் பேறு பெற்றோர், துன்புறுவோர் பேறு பெற்றோர், இப்படியெல்லாம் நம்மளையே நம்ம நினைத்து கொண்டிருந்தோம்னா, நம்ம வைத்து கொண்டிருந்தோம்னா அதன் வழியாக நாம் புனிதராக மாற முடியும். எனவே இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற இயேசு கொடுக்கின்ற கேள்வி என்ன? நீங்கள் உங்களுக்கு இசைக்கருவிகள் கற்றுக்கொள்கிறீங்க, பாடல் பாடுகிறீர்கள். இந்த இசைக்கருவிகள் வழியாக, பாடல் பாடுவது வழியாக இறைவனை புகழ்ந்து, இறைவனுக்கு புகழ் சேர்த்து, அதன் வழியாக மட்டுமல்ல மற்ற இணைத்து இறைவன் நல்லது செயல் செய்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு புனிதராக வாழ உங்களை ஒவ்வொருவரும் வாழ முடியுமா கேட்குறார். இப்போ என்ன கேட்குறாரு கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து? நீ புனிதனாக மாறுவையா? நம்ம சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே, நான் உம்மை போல் வாழ்ந்து ஒரு புனிதராக, புனிதையாக வாழ்வேன் என்று உமக்கு முன்பாக உறுதியாக சொல்லுகிறேன். என்னுடைய குறைகளையும் என்னுடைய நிறைகளையும் நீர் அறிவீர். அவை அனைத்தையும் ஏற்று நான் புனித பாதையில் முன்னேற எனக்கு அருள் துணை தாரும். ஆமேன். அதில் ஒரு நம்பிக்கை அறிக்கை படிக்கணும். இப்போது விசுவாச பிரமாணம். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாம் வல்ல தந்தையை நோக்கி நமது மன்றாட்டுகளை எழுப்புவோம்.
தாய் திருச்சபைக்காகவும் நமக்காகவும் சிறப்பாக இங்கே இருக்கின்ற அனைத்து பயிரின்ற மாணவ மாணவிகளுக்காகவும் உடைய பெற்றோர்களுக்காகவும் இப்பொழுது இறை நோக்கி மன்றாடுவோம். தனிப்பட்ட மன்றாட்டுகளை மௌனமாக இடத்தில் சமர்ப்பிப்போம். அன்புமிக்க எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் விரும்பி கேட்டிருந்த மன்றாட்டுகளையும் எங்களுடைய அனைத்து தேவையின் அறிவீரே அவை அனைத்தையும் தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன்
சோறு கொண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட உள்ள மாதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கிறேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைப்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைப்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விடுகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆகாது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் தருவேன். ஆபிரகாம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் தருவேன். முழுமை எதுவோ அதையே தருவேன், வாழ்வின் பயனை தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் உள்ள தந்தையாய் என்னை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். பிரிக்குச்சகாகவும் தினத்திற்காகவும் அது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாய் இருப்பனவாக. இவ்வாறு புனிதர்கள் ஏற்கனவே சாகாத்தன்மை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கண்டு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று முதலால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளீரே. அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரியாகிய புனிதர்கள் உமை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றனர். அந்நகரை நோக்கிய நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் உன்னத நிலையடைந்து மாற்றி பெறுகின்றன மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும்
முன்மாதிரி அவர் வழியாக அருளுகின்றேன். ஆகவே புனிதரோடும் வானத்தின் பெருதரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உலகனி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீனமுக்கு அன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தை மீட்பளிக்கு இணைத்து நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டே நமக்கு கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையிடம் ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநராகிய அனைவரும் திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கிலும் துயிலும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்த அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியில் ஏற்றுள்ளோம். மீது இரக்கமாயிரம் கல்வின் கண்ணித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் நமக்கு ஒந்தராக இருந்தவராகிய புனித அனைவருடனும் இலைவாழ் பங்குள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தும் வரமரல இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்போல் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
ஆண்டவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் குனிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கருளும் என்று ஆளுகிறோம். இந்த இரக்கத்தின் உதவியானால் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வரைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்க திருத்தொழிலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண் நோக்கி திருளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமிழத்தல்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவருடைய அமைதி உங்களிடம் மீண்டும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விழுந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். பிள்ளைகள் யாவும் வாழ்த்துகிறோம், புனிதமாய் வாழ
அடுவமாக. இறைவாய் புனிதர் அனைவரும் நீரே வியப்புக்குரியவனவும் தூயவரெனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திரு பயனுக்கான இத்திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசிர் பெற சிறந்தாழ்த்தி கரங்குப்பி மன்றாடுவோம். புனிதரின் மாட்சி மக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசையை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பரிச்சயம் பெற்று இறைவனுக்கும் சகோதர சோழர்களுக்கும் பணி செய்வதில் இன்னும் கருத்தூன்றுவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமிகளும் திருவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சி அடைவீர்களாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கு நிறைய ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புது பாடல் பாடுங்கள் நம் தந்தையன் சால்வோவிற்கு. அவர் செய்த நன்மைகளுக்கு புத்தம் புது பாடல் பாடுங்கள் நம் தந்தையன் சால்வோவிற்கு. அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம், புகழ்ந்து பாடுவோம், நல்லா ஒன்று கூடுவோம், வாழ்த்தி பாடுவோம். நன்றி கூறுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஒன்று கூடுவோம்,
அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறும் நேரம் இது. நமக்காக இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி தந்த பெருமதிப்பிற்குரிய அருத்தந்தை பீட்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கு எம் இசைப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் எளிமையானவர், அன்பானவர், நன்றாக மறையுரை ஆற்றுபவர், எப்போதும் இறைவனிடத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பவர். இன்று நமக்கு இறையருளை பெற்றுத்தந்த தந்தை அவர்களுக்கு நன்றி கூறி பொன்னாடை அணிவிக்க பள்ளி முதல்வர் சகோதரி ஃப்ளோரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த தெய்வீக திருப்பலிக்கு உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். திருப்பலியை ஒளிபரப்பு செய்த லூர்து டிவி குடும்பத்தாருக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி.